ஐந்தாம் வகுப்பு. இந்த படத்தினுடைய இயக்குனர் திருமாவளவன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தெரியும். முதல்ல அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக தான் எனக்கு தெரியும். என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆன போது ஒரு பத்திரிகையாளராக வந்து பேட்டி எடுத்தாரு. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு பார்த்தா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்றேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா டைரக்டர் ஆகி கிண்ண சாதனை எல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு, தனுஷ் 5ஆம் வகுப்புன்ட்டு. இந்த படம் உள்ள வர்ற வரைக்கும் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லாம தான் இருந்தது. ஒருவேளை ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை பற்றிய கதையா இருக்கும், இல்லை ஒரு ஹீரோ 5ஆம் வகுப்பு படிக்கும்போது நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை பற்றிய பிளாஷ்பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அபிப்பிராயத்தில் வந்தேன். ஆனால் இங்கே வந்து கேட்கும்பொழுது அவர் இந்த கதையினுடைய கண்டென்ட் சொல்லும்பொழுது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை ஏற்படுத்துச்சு. உண்மையிலே சொல்றேன், இதை படம் வெளியான பிறகு பார்க்கிற நீங்கள் அனைவரும் நிச்சயமா உணர்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ஒரு மரியாதையான ஒரு கண்டென்ட்டா இருக்கு இந்த படம். அதுக்கு தொடர்புடைய சில சீன்களை தொகுத்து ட்ரெய்லர் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய சின்ன ஒரு குறைபாடா இருக்கு. ஏன்னா ரொம்ப அழகான ஒரு மரியாதையான விஷயத்தை எடுத்துட்டு ஒரு கமர்ஷியலா ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டிருக்கிறாரு. அந்த பாடல்கள் எல்லாம் தெரியுது. குறிப்பா ஒரு 2வது பாடல்கள் கொஞ்சம் வரம்பு மீறியே இருக்கு. முன்னாடி வேற நாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோமா, அதனால சோ இது மாதிரியான படத்துக்கு அது மாதிரி தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற ரொம்ப ஒரு இது வரைக்கும் திரையில் சொல்லப்படாத ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு கண்டென்ட்டா இருக்கு. நிச்சயமா இந்த கருத்துக்காகவே இந்த படம் வந்து பேசப்படும், பல விருதுகளை அள்ளி குவிக்கும். நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த மிக சிறந்த கலைஞனுக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கொடுத்து இப்படி ஒரு அழகான படத்தை வந்து இந்த தயாரிப்பாளர் கொடுத்த முத வந்து தயாரிப்பாளர்களுக்கு எனக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையா மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர் சார். இயக்குநர்களுக்கு வந்து அந்த எண்ணத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய சக்தியையும் பொருளாதாரத்தையும் வந்து சில தயாரிப்பாளர் கொடுத்தாங்கன்னா உண்மையாவே சார் தமிழ் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு லெவல்ல வந்து சிறப்பா இருக்கும். ஏன்னா எல்லா இந்தியாவில் இருக்கிற மேக்சிமம் ஸ்டேட்ஸ்ல இருக்க எல்லா டைரக்டர்ஸும் மேக்சிமம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் சார். இங்க இருக்கிற மாதிரி அபூர்வமான சக்திகள் எங்கேயும் இல்லை. அதனால ஊக்கமோ பயங்கரமான ஊக்கமா கொடுக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணீங்கன்னா மிகச்சிறந்த படைப்புகளை கொடுப்பாங்க சொல்லி நன்றி சார். அனைவருக்கும் என் காலை வணக்கம். திரும்ப வந்து என்னுடைய நல்ல நண்பர், மச்சான் தான் கூப்பிடுவாரு. எப்படி வந்து ஒரு செட்ல சேருவாரு, ஒரு டீம்ல ஜாயின் பண்ணுவாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா முக்கியமான வேலைகள்லாம் வந்து பொறுப்பெல்லாம் வந்து திரும்ப கிட்ட போயிடும். எப்படி வந்து உள்ள வராருன்னு தெரியாது, எப்படி அந்த பொறுப்பு போகுதுன்னு தெரியாது. என்னோட படம் ரீசன்ட் படம் தேசிங்கராஜன்ல கூட ஏதோ ஒரு நாள் சிங்கம்பிள்ளையை பார்க்கறதுக்காக வந்தாரு. அப்புறம் வேற ஏதோ கேரக்டர் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாப்பா நடிக்க அப்படின்னா அப்புறம் என்னன்னு தெரியல. த்ரூ அவுட் அந்த படம் ஃபுல்லா திரும்ப தான் இருந்தாப்புல. இப்படி உள்ள போறாருன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாரு. என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து யார் சார் அவர் டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுவாருப்பா, டைரக்ஷன் பண்ணாத மாதிரி பாத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லா ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து திருமாவுக்காக வந்தவங்களா தான் இருக்கும். இந்த திருமா சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு நாள் வந்து கதை கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சாங் ரெக்கார்டிங் கூப்பிட்டாரு. என்னால் போக முடியல. ஆனால் விக்ரம் சார் சொன்னாங்க, நல்ல கான்செப்ட், ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு திருமா அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விக்ரம் சார் வந்து சாதாரணமாக அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல மாட்டார். ஸோ அப்போ வந்து இந்த படத்தில் இருக்க இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்ல கேட்ட பாடல் எத்தனையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஜாம்பான்கள் வந்து எங்க டீமுக்கு வாழ்த்து வந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு போதும். கண்டிப்பா எங்க டீம் அவ்வளவு கான்பிடண்டா இருக்கும். ரொம்ப கான்பிடன்ட், டபுள் கான்பிடண்டா இருக்கும். எங்க டீம் கண்டிப்பா ஜெயிக்கும். தேங்க்யூ. பேசிக்கலி இந்த மூவில we have around 8 songs. அதுல வந்து 5 மெயின் சாங் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு தீம் மியூசிக், அப்புறம் 2 டிஜே ரீமிக்ஸும் பண்ணியிருக்கோம். இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். யுகபாரதி அண்ணா, அப்புறம் விவேகா, மீனாட்சி சுந்தரம், மோகன்ராஜ், they have done a very good job. நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களும் பொறுமையாலாம் கரெக்ஷன்ஸ் ஸோ we did a very good fantastic thing. And சைந்தவி, ராகுல் நம்பியார், அப்புறம் மாளவிகா, everybody has sung very well. I would like to thank my director and also my producer. First initial 4 songs தான் பண்றேன், then it became 6 actually. So it is no conditions and also everything has come out very well. Once again, thanks everyone. Please listen to the songs. உங்களோட feedback சொல்லுங்க.
you can log on to Facebook, so that's how thing. And also I need the support of press and media. Thank you. Have a good day. Thanks.